ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம லஞ்ச் என்னென்ன செஞ்சோன்னு பார்க்கலாங்களா. இன்றைக்கி ஆக்சுவலாக நம்ம வீட்டில் சீ ஃபுட்டு தான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்கு என்னென்ன செஞ்சோன்னா, கார மீன் வச்சு குழம்பு, அப்புறம் வந்து சங்கரா மீனும் நாக்கு மீன் ஃப்ரை, அப்புறம் மஞ்சள் பூசணிக்காய் வச்சு ஒரு கூட்டு செஞ்சுருக்கோம். ஆக்சுவலாக வந்து சில மீனை வந்து போட்டோன்னு வைங்களேன், குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்ம ரொம்ப சிம்பிளாக வச்சா கூட அந்த மாதிரி தாங்க இன்றைக்கி ஒரு சிம்பிள் மீன் குழம்பு தான். குழம்பு வந்து இந்த புளியை கரைச்சி தக்காளி மிளகாத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா கூட்டி வச்சுட்டு, ஜஸ்ட்டு பூண்டு கருவேப்பிலை ஒரு 2 பச்சை மிளகா போட்டு தாளிச்சிட்டு இந்த கூட்டினதை நம்ம சேர்த்து குழம்பு வச்சோன்னு வைங்களேன், இந்த கார மீனுக்கு அவ்வளோ அம்சமாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து சில மீன் வந்து நம்ம குழம்புல சேர்த்தாலே அவ்வளோ வாசனையாக இருக்கும். அதில் ஒரு மீன் தாங்க இந்த கார மீன். இதில் வந்து ப்ரோட்டீன், கால்சியம், பாஸ்பரஸ் எல்லாம் அவ்வளோ நிறைய இருக்குது. நீங்கள் அதனால் இந்த மீன் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. என்ன கொஞ்சம் முள் அதிகமாக இருக்கும், பட் ஆனால் டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இது மீன் இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து மஞ்சள் பூசணிக்காய் வச்சு ஜஸ்ட் அதை வேக வச்சு தாளித்து எடுத்தாச்சு. அது ஒரு கூட்டாயிடுச்சு. இந்த மீனை வந்து கடைசியாக தாங்க சேர்க்கணும். இது வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடும். அதுவும் நம்ம சட்டியில் செஞ்சோன்னு வைங்களேன், கடைசியாக அந்த சட்டி கொதிக்கிறதுலேயே அது வந்து வெந்துடும். அதனால் கடைசி 5 நிமிஷம் போட்டு நீங்கள் எடுத்தீங்கனாலே போதும். இதுக்கு வந்து கருவேப்பிலையும் நம்ம வடமும் தாளித்து வச்சிங்கன்னு வைங்களேன், அவ்வளோ மணமாக இருக்கும். வீட்டில் அவ்வளோ எல்லோரும் விரும்பி இந்த மீன் குழம்புக்காக சாப்பிடுவாங்க. இன்றைக்கி வந்து நம்ம சமையல் வந்து சாப்பாடு, மீன் குழம்பு, அப்புறம் வந்து இந்த மஞ்சள் பூசணிக்காய் வச்சு ஒரு கூட்டு, அப்புறம் வந்து ரசம், அப்புறம் வந்து 2 மீனும் ஃப்ரை பண்ணியிருக்கோம், அப்புறம் மாம்பழம், வெள்ளரிக்காய். நம்மளோட வீட்டில் லஞ்ச் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும்